பார்த்தீங்கன்னா 1870 அதாவது 1870 ஸ்டார்ட் பண்ணி 1883 அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 13 வருஷம் அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனால் மிஸ்டர் வாஷிங்டன் ராப்லிங் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க ஒய்ஃப் எம்மி ராப்லிங்கிட்ட ஒரே அந்த விரல்ல மட்டும் அசைச்சு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், என்ன பண்ணணுன்றத இந்த ஒரு விரலை வச்சே அவர் அவங்க ஒய்ஃப் கன்வே பண்ணியிருக்காரு. அவங்க ஒய்ஃப் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கீழே வேலை செய்கிற இன்ஜினியர்ஸுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த வேலையில் ஈடுபாடு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த டெடிகேஷன் அதெல்லாம் இருக்கிறதால அவங்களால ஒரு பிரிட்ஜை இன்ன வரை கிட்டத்தட்ட 1883 கட்டின பிரிட்ஜு கிட்டத்தட்ட 140 வருஷமா அந்த பிரிட்ஜ் இன்னும் நிற்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க எவ்வளோ டெடிக்கேட்டடாக எவ்வளோ ஃபோக்கஸ்டாக அந்த அவங்களோட வேலையில் இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒன்றும் இல்லை, நம்ம வேலைக்கு ஒரு ஜுரம் அடித்தாலே என்ன பண்ணுறோம், லீவ் போடுறது. சும்மா லைட்டாக ஒரு அடிப்பட்ட பைக்லேருந்து கீழே விழுந்தாலே அடுத்த நாள் லீவ் போட்டுறது. ஸோ நம்ம வேலைக்கு போகிறது லீவ் போடுறது மட்டும் பிரச்சனை கிடையாது, நம்மளோட பர்சனல் விஷயமும் எடுத்துக்கோங்களேன். இப்போ லைட்டாக நம்மளுக்கு ஒரு கோல்டோ இல்லை டயர்டோ இருந்தால் நம்ம பர்சனலாக ஒரு ஜிம்க்கு போகிறதா இருந்தால் கூட போகிறது கிடையாது. இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், கடை திறக்கணும்னா கூட கடை பசங்களாம் கடை நீ போய் தொடடா, நான் இன்னைக்கு லீவ், எனக்கு உடம்பு முடியல, ஒரு ஜலதோஷம் இல்லை ஒரு ஜுரம் வந்தாலே நம்ம அதை பண்ணுறது கிடையாது, போகிறது கிடையாது. நம்மளுக்கு அந்த டெடிகேஷனே இருக்கிறது கிடையாது. பட் இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா 13 வருஷம் அந்த அவங்க ஒய்ஃப் எப்படி அந்த அவங்களோட ஹஸ்பண்டோட கமாண்டை எவ்வளோ அழகாக புரிஞ்சு அந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 140 வருஷம் மேலே அந்த பிரிட்ஜு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் கூட நடந்தது, உங்களுக்கு தெரியும். ஒரு போட் அந்த பிரிட்ஜு மேலே மோதி அதில் ஒரு 2 பேர் இறந்து போனாங்க, அதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே நம்மளை ஒரு டெடிக்கேட்டடாக நம்ம ஒரு வேலையிலையோ இல்லை நீங்கள் அடுத்தவங்களுக்காக வேலை செய்கிறோம், ஸோ இதில் என்ன நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கிறது அப்படின்றது அதை கூட ஒரு எக்ஸம்ஷனாக வச்சுக்கலாமே. பட் நீங்கள் ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாலே இருந்தாலே லைட்டாக தலைவலிச்சாலே நம்ம கடைக்கு போகிறது கிடையாது, இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கு எதுக்கும் போகாமல் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நம்மளோட வேலையில் எப்போவுமே டெடிக்கேட்டடாக இருப்போம். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் என்னென்ன டாபிக் பேசணுன்றதை கமெண்டில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் இன்னும் நிறைய பேசலான்னு இருக்கேன். தயவு செஞ்சு அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி.